அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ராய்ட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 18. சார்லஸ் கெண்ட். அரை மணி நேரத்தில் லிவர்பூல் செல்லும் ட்ரெயினில் நான், பாய்ரோ மற்றும் இன்ஸ்பெக்டர் ரக்லான் ஆகியோர் பறந்து கொண்டிருந்தோம். இன்ஸ்பெக்டர் பட்டவர்த்தனமாய் வெளியே தெரியுமாறு கிளர்ச்சியில் இருந்தாள். வேற எதுவும் கிடைக்கலனாலும் இந்த பிளாக்மெயில் சமாச்சாரம் பற்றி ஏதாவது துப்பு கிடைக்கலாம் என்று வெற்றி முழக்கமாய் சொன்னார் அவர். ஃபோனில் கேட்டதிலிருந்து ஆசாமி ரொம்ப கரடு முரடானவன்னு தெரியுது. போதை மாத்திரைங்க வேற எடுத்துக்கிறானா. அவன்கிட்ட இருந்து நாம் எதை பிடுங்கணும்னு நினைக்கிறோமோ அதை சுலபமாக வாங்கும்படி தான் இருக்க போகுது பாருங்க. துளி இலக்கு மட்டும் கண்ணில் பட்டா கூட போதும். இவனை தவிர வேறு ஒருத்தரும் மிஸ்டர் ஆக்ராய்டை கொல்லலைன்னு சொல்லிடலாம். அப்படின்னா எதுக்காக இந்த பேடன் பையன் தலைமறைவாக இருந்து பிராணனை வாங்கணும்? இந்த முழு சமாச்சாரமும் சகதியாக இருக்கு. அப்படிதான் கொழன்னு இருந்திருக்கும். மிஸ்டர் பாயோ கேளுங்க, அந்த கைரேகைகள் பற்றி நீங்கள் கணிச்ச யுகம் படுதுல்லியம். அவை மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டுடைய சொந்த கைரேகைகளே. ஒன்று கவனிச்சிங்களா? இதே ஐடியா தான் எனக்கும் இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காதுன்னு நான் தான் ஒதுக்கியே வச்சிட்டேன். இன்ஸ்பெக்டரை பார்த்து என்னால் சிரிக்கத்தான் முடிந்தது. குப்புற விழுந்து விட்டார். பாவம், மீசையில் தான் மண் ஒட்டவில்லை. இந்த மனுஷனை என்ற பாய்ரோ இன்னும் அரெஸ்ட் பண்ணலை இல்லை என கேட்டார். நோனோ, சந்தேகத்தின் பேரில் பிடிச்சு வச்சிருக்காங்க. தன்னை பற்றி அவன் என்னதான் சொல்றான்? இத்தனோண்டு என்றார் இன்ஸ்பெக்டர். ஜாக்கிரதை பேர் வழி. ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு அவன் மேல. ஆனா யார் நிரூபிக்க? லிவர்பூலில் வந்து இறங்கியதும் இறங்காதமாய் பாய்ரோவுக்கு தரப்பட்ட மனமொப்பிய வரவேற்பை பார்த்து நான் கண்ணகல வியந்து நின்றேன். எங்களை அங்கு எதிர்கொண்ட சூப்பரிண்டென்டென்ட் ஹெஸ் பாய்ரோவுடன் சில காலங்களுக்கு முன்னால் சில பல கேஸ்களில் சேர்ந்து பணியாற்றிருக்க வேண்டும். இவருக்கிருக்கும் சாதுரியம் மிகுந்த புத்தி கூர்மை பற்றி இன்றும் சிலாகிக்கப்பட்டு பேசினார். இப்போ நம்ம கையில் இங்கே மிஸ்டர் பாய்ரோ கிடைச்சாச்சு என்று மனமொப்பி சொன்ன ஹேஸ் அப்படின்னா வெற்றி அதிக தூரம் இல்லை என்று அறிவித்தே விட்டார். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகியாச்சுன்னு இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் ஆனேன் மை ஃப்ரெண்ட். பட் ஓய்வானேன். ஆனால் ரிட்டையர்மெண்ட் என்பது எத்தனை ஒரு கொடூரமானது இல்லை? ஒவ்வொரு நாளும் உங்களை மட்டும் தனியாக பிரித்து வைக்கிறேன்னு சொன்னால் அந்த நாட்கள் தாங்கிக்கவே முடியாது. இருக்கலாம். ஸோ கிளம்பி இங்கே நாங்கள் பிரத்யேகமாக கண்டுபிடிச்சி வச்சிருப்பவனை பார்க்க நீர் ஓடோடி வந்தீரோ? பலே பலே. இதான் டாக்டர் ஷெப்பர்ட்டா? உங்களால் அவனை அடையாளம் காண முடியுமான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக என்னால் சொல்ல முடியல. சந்தேகமாய் சொன்னேன் நான். இவனை எங்கே எப்படி கையகப்படுத்தினீங்க விசாரிச்சார் பாய்ரோ. வழக்கம் போல தான். அங்கே அடையாளங்கள் பப்ளிக்கில் சுழல விட்டோம். பத்திரிக்கையும் தனிப்பட்ட முறையிலையும் இதில் ரொம்ப பெரிய திருப்பமெல்லாம் ஏற்பட்டுடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போவே சொல்லிடுறேன், இவன் பேசுகிற விதத்தில் அந்நிய சாயல் இருக்குது. அன்னைக்கு ராத்திரி இவன் கிங்ஸ் அப்பார்ட் கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்தான் என்பதை மறுக்கலை, ஒத்துக்கிறான். அப்படி நான் இங்கே இருந்ததில் உங்களுக்கு என்ன குடிமூழ்கி போயிடுச்சுன்னு கதறான். ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள எகுறான். நம்மளை ஒரு கை பார்த்துருவேங்கிறான். நானும் அவனை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கா கேட்டார் பாய்ரோ. வேண்டுமென்றே தனது ஒரு கண்ணை மூடிக்கொண்ட ஏஸ் தன்னடக்கம் என்றார். நீங்களும் எங்களுடன் இருப்பதில் அத்தனை மகிழ்ச்சி சார். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண உங்களுக்கு பூரண அனுமதி இருக்கு.
ஸ்காட்லாண்ட் யார்ட் இன்ஸ்பெக்டர் ஜேப் உங்களை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி விஸ்தரித்தார். இந்த கேஸில் தனிப்பட்ட ஈடுபாட்டால் நீங்கள் இணைஞ்சிருப்பதை கேள்விப்பட்டதா சொன்னார் அவர். இந்த பேடன் ரால்ஃப் எங்கே பதுங்கியிருக்கான்னு என்கிட்ட சொல்ல முடியுமா சார்? இந்த சூழ்நிலையில் இதை சொல்வது அத்தனை புத்திசாலித்தனமாக எனக்கு படலை என்றார் பாய்ரோ இறுக்கமாய். குள்ள துப்பறியும் நிபுணர் தன் அதிர்வான பதிலை அத்தனை அடக்கமாய் வலிக்காமல் செய்துவிட்டார். இதற்கு முன் முகத்தில் ஒரு சின்ன புன்னகையை வெளியேற்றினார். சம்பிரதாய சில முன்னேற்பாடுகளுக்கு பிறகு பிடித்து வைக்கப்பட்டிருப்போனை நேர்முகம் காண நாங்கள் அழைத்து போகப்பட்டோம். அவன் இளையவன். 23 வயதுக்கு மேல் என்னால் கணிக்க முடியாது. நல்ல உயரம், ஒல்லியானவன். இந்த வயதில் இருக்க வேண்டிய உடற்பலம் விழலுக்கிரைத்த நீராகிவிட்டதை சொல்லும். சற்றே நடுங்கும் கைகள். அவனது தலைமுடி கருமையாயிருந்தாலும் அமைந்திருந்த துரிதமான நீல நிற விழிகள் அடிக்கடி சுற்றியிருப்போரை ஒரு சதுர நோட்டம் விட்டுக்கொண்டே இருந்தது. நான் அன்று சந்தித்த முகத்தில் எனக்கு ஏற்கனவே தெரிந்த யாரோ ஒருவரின் பதிவு இருப்பதாகவே நான் இதுநாள் வரை மூளைக்குள் துளாவிக் கொண்டிருந்தேன். ஆனால் அது ஒரு வேளை இவன்தான் என்றால் என் அந்த எண்ணம் தவறு என்றே ஆகும். எனக்கு தெரிந்த எவரையும் இவன் கடுகளவு கூட ஒத்திருந்து நினைவுபடுத்தவில்லை. கவனி கென்ட் என்ற ஹேஸ், எழுந்திரு, நில். இங்கே சில பார்வையாளர்கள் உன்னை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. யாரையாவது உனக்கு அடையாளம் காண முடியுதா? கென்ட் எங்களை மேட்டுமையாய் ஒரு முறை பார்த்தானே ஒழிய பதில் தரவில்லை. அவனது பார்வை எங்கள் மூவரின் மேலும் படர்வதை கவனித்தேன் நான். இறுதியில் அது நிலைத்தது என் மீது. வெல் சார் என்ற ஹேஸ், இப்போ நீங்கள் என்றார். என்ன சொல்கிறீங்க? உசரம் அதே தான் நான் சொன்னேன். பொதுவான தோற்றத்தை பார்க்கும்போது கூட இவன் நம்ம தேடலில் இருக்கும் ஆளாக தான் தெரிகிறான். இதுக்கு மேலே என்னால் போக முடியல. என்ன கருமம் இதெல்லாம் என்று கத்தினான் கென்ட். கமான், கேட்குறேன்ல, துப்புங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இந்த அடையாளம் காணும் திருவிழா தொடங்கியிருக்கீங்க. வாயை தொடங்க. சம்பந்தப்பட்டிருப்பதா நீங்கள் நினைக்கும் கேஸ் என்னதான்? நான் கேட்குறேன்ல, சொல்லுங்க. இப்பொழுது ஒப்புதலாய் தலையை அசைத்தேன் நான். இவன்தான் அந்த அந்நியன் என்றேன். என்னால் குரலை அடையாளம் காண முடியுது. என் குரலை நீ அடையாளம் காண்ற? உனக்கு குரல் வலையே இல்லாமல் பண்ணுறேன் பாரு. எங்கடா இதுக்கு முன்னாடி இந்த குரலை கேட்டதா சொல்கிற? போன வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பெர்லின் பார்க் கேட்டுக்கு வெளியே அதுக்கான வழியை நீ அங்கே என்கிட்ட கேட்ட. நான் கேட்டேன் இல்லையா? நீ ஒத்துக்கிறையா கேட்டார் இன்ஸ்பெக்டர். யோ, நான் எதையுமே ஒத்துக்கலைங்கிறேன். நீ இதை நீட்டுற. இது வரைக்கும் நீங்கள் என்னை வச்சுக்கிட்டு எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியலங்கிறேன். மண்ணு கேட்குறான் ஒத்துக்கிறியான்னு. கடந்த ஒரு சில தினங்களாக நீ நியூஸ் பேப்பரே படிக்கலையாப்பா என்று வந்ததிலிருந்து முதல் முறையாக வாய் திறந்தார் பாய்ரோ. ஓ, அப்போ அதுதான் இதுவா? பெர்லினில் ஒரு வயசான கோழியோட தலையை சீவிட்டதா படித்தேன். ஓஹோ, அப்போ அதை நான் தான் பண்ணினேன்னு சொல்லி ஃபைலை மூட பார்க்குறீங்க போல. நீ அந்த ராத்திரி அங்கே இருந்திருக்க என்றார் பாய்ரோ. உங்களுக்கு எப்படி அது தெரியும் மிஸ்டர்? இதனால் சொன்ன பாய்ரோ தனது பாக்கெட்டிலிருந்து ஏதோ ஒன்றினை எடுத்து அதனை தூக்கி பிடித்தார். சின்ன தோட்டத்து அறையில் நாங்கள் கண்டெடுத்திருந்த வாத்து இறகு அது. அதை பார்த்த அதே கணத்தில் அந்த மனிதனின் முகபாவம் மாற்றம் கொண்டது. அவன் கை பாதி தூரம் வரை தானாகவே எழும்பி விட்டது. நோ நண்பா, இது எம்டி, காலி. அன்னைக்கு ராத்திரி அந்த சின்ன தோட்டத்து அறையில் நீ எங்கே விட்டுட்டு வந்திருந்தையோ அங்கேயே தான் இருந்தது இது.
சார்லஸ் கென்ட் இதற்கு அவரை நிச்சயமற்று பார்த்தான். உனக்கு எல்லாரையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமும் தெரிஞ்சிருக்கும் போலிருக்கே. வெளிநாட்டு நாயே, ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த உன் சாணி மோந்து பார்க்கும் மூக்கு மோப்பம் பிடிக்கலையோ? கவனி மேன், இந்த பெர்லின் பார்க்கும் முண்டம் சீவப்பட்டது 9:45 10க்குள்ள இல்லையா? அப்படியே என்று ஏற்றுக்கொண்டார் பாய்ரோ. எஸ், ஆனால் நிஜமா அது அப்படிதானா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த ஜென்டில்மேன் அதை உனக்கு சொல்வார். இன்ஸ்பெக்டர் ராக்லானை சுட்டி காட்டினார் பாய்ரோ. இன்ஸ்பெக்டரோ தயங்கினார். சூப்பரிண்டென்டென்ட் ஏசை அரைப்பார்வை பார்த்தார். பாய்ரோவை முறைத்தார். பிறகு ஏதோ ஒப்புதல் கிடைக்க பெற்று விட்டதைப் போல சொன்னார். அதுதான் சரி, 9:45 10க்குள்ள. அது அப்படிதானா? என்ன இங்கே பிடிச்சு வைக்க உங்களுக்கு எந்த நியாயமும் கிடையாது என்றான் கென்ட். 9:25க்கே நான் பெர்லின் பார்க்கை விட்டு ரொம்ப தொலைவு போயாச்சு. இதை நீங்கள் விசில் பார்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெர்லினிலிருந்து கிரான்செஸ்டர் போகிற வழியில் 1 மைல் தூரத்தில் இருக்குது அந்த பாரு. நல்லா 4 பெக்கு விட்டுட்டு தான் வந்தேன். இது நடந்தது நிச்சயமாக 9:45 ஒட்டி. இது எப்படி இருக்கு? இன்ஸ்பெக்டர் இந்த நேரம் பார்த்து எதையோ அவரது நோட்டு புத்தகத்தில் கிறுக்கி கொண்டிருக்க, கென்ட் என்னத்தை கிறுக்கிற என கேட்கும்படி ஆனது. இதை விசாரித்து தான் தெரிஞ்சுக்கணும் என்றார் அவர். நீ உண்மையை தான் பேசியிருந்தேனா உன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. என்ன இருந்தாலும் நீ பெர்லின் பார்க்கில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். யார? அது உனக்கு சம்பந்தமில்லாத பிஸ்னஸ் மேன். பேசுறதுல உருப்படியாக மரியாதை காட்டினா அது உனக்கு நல்லது மேன் என ஏஸ் அவனை எச்சரித்தார். மண்ணாங்கட்டி மரியாதை. அங்கே நான் என் சொந்த வேலையாக போனேன்னு சொல்கிறேன்ல, அவ்வளோதான், விடுங்க. கொலை நடந்த காலம்னு நீங்கள் சொல்கிற நேரத்துக்கு முன்னாடியே நான் அங்கிருந்த ஒரு காத தூரம் போயாச்சு என்பது மட்டும்தான் உங்கள் கூட்டத்துக்கு தேவையானது. ஓகே? உன் பெயர் சார்லஸ் கென்ட் என்று பாய்ரோ கேட்டார். நீ எங்கே பிறந்த? அவன் பாய்ரோவை முறைத்தான். பின் உருமினான். நான் முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் ஆங்கிலேயன். எஸ் என்றார் பாய்ரோ சிந்தனையுடன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீ கென்ட்டில் பிறந்தேன்னு நான் நினைக்கிறேன். அந்த மனிதன் அப்படி முறைத்தான். எதனால் அப்படி? என் பேராலையா? இதுக்கும் என் பேருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? கென்ட்டுன்னு பேரில் இருக்கிறவன் எல்லாம் அந்த நாட்டில் தான் பிறந்திருக்கணும்னு உங்கள் கவர்மெண்ட்டில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்களா என்ன? சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும்போது நான் அப்படி யூகிப்பது உண்டு என்றார் பாய்ரோ பட்டும் படாது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும்போது உனக்கு புரியணுமே. அவர் சொன்ன குரலில் அத்தனை அர்த்தம் இருந்தது. கூடியிருந்த 2 போலீஸ் அதிகாரிகளையும் ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு. சார்லஸ் கென்ட்டை பொறுத்தவரை செங்கல் சிகப்பாய் ஆன அவன் பாய்ரோ மீது பாயத்தான் போகிறான் என்றே நினைத்தேன் நான். போகட்டும் என நினைத்தானோ என்னவோ ஒரு வில்லத்தனமான சிரிப்போடு விட்டுவிட்டான். தனக்கு முழு திருப்தி உண்டாகிவிட்டது என்பது போல ஒப்புதலாய் தலையசைத்து கொண்ட பாய்ரோ கதவு வழியாக அவரது வழியை பார்த்து கொண்டு வெளியேறிவிட்டார். தற்சமயம் 2 போலீஸ் அதிகாரிகளாலும் அவர் இணைந்து கொள்ளப்பட்டார். அவர் சொன்னதை முதல்ல நாம் சரிப்படுத்துவோம் என்றார் இன்ஸ்பெக்டர் ரக்லான். அவன் பொய் சொல்கிறாப்புல எனக்கு படலை. ஆனாலும் அவன் அங்கே பெர்லின் பார்க்கில் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் என்பது பற்றி ஒழுங்கான விளக்கத்தை தந்து தான் ஆகணும். எனக்கென்னவோ நம்முடைய பிளாக்மெயிலரை சரியாக பிடிச்சிட்டுமுன்னே தோணுது. இன்னொரு பக்கத்தில் அவன் கொடுத்த கதை மட்டும் உண்மைன்னு ஆகிட்டா கொலைக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆகிடும். பிடிபட்ட போது அவன்கிட்ட 10 பவுண்டு காசு இருந்தது. அவனை பொறுத்த வரைக்கும் இது அதிகம்.
எனக்கென்னவோ அந்த 40 பவுண்டு நோட்டு இவனுக்கு தான் போயிருக்கணும்னு படுது. அந்த கரன்சி எண்களோட இது ஒத்து வரல. ஸோ வாட், நோட்டை எங்கேயாவது மாற்றிருப்பான். மிஸ்டர் ஆக்ராய்டு இவங்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருக்கணும். பய விட்டா போதும்னு பறந்திருப்பான். ஆமாம், அவன் பிறந்த ஊர் கென்ட்டு தானா என்பதில் அப்படி என்ன இருக்கு? இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன்? நத்திங் என்றார் பாயிரோ மிருதுவாய். எனக்குள்ள உதித்த ஒரு சிறு யூகம். நான் என்னோட சின்ன யூகங்களுக்கு பேர் போனவன். அப்படியா என்று அவரை புதிராய் படித்தபடி கேட்டார் இன்ஸ்பெக்டர். சூப்பரண்டென்டென்ட் ஹேஸ் அடக்க முடியா சிம்ம சிரிப்புக்குள் போய்விட்டார். பல தடவை இதையே இன்ஸ்பெக்டர் ஜேப் கிண்டலா சுட்டி காட்டியிருக்கார். மிஸ்டர் பாய்ரோவும் அவருடைய சின்ன யூகங்களும் ஜேப் சொல்லி இதை கேட்கணும். சிரிப்பு பொத்துக்கிட்டு வரும். நெவர் மைண்ட் என்று கிண்டலை ரசிக்கத்தான் செய்தார் பாய்ரோ. நானும் அவரும் ஒன்றாக மதிய உணவு எடுத்துக்கொண்டோம். இந்த வழக்கு குறித்த முழு சமாச்சாரமும் அவருக்கு முன்னால் இப்பொழுது விரிந்து திறந்து கிடக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. பாய்ரோ உண்மையை நோக்கி இழுத்துச் செல்லும் கடைசி நுனி கூட இப்பொழுது அவருடைய கைகளில் சிக்கிவிட்டது என்றே கூட சொல்வேன். இருந்தாலும் புதிதாய் விளைந்துள்ள சில சந்தேகங்கள் என்னை குழப்பின. எனக்கு புதிராய் படுபவை அவருக்கும் அப்படியே புதிராகத்தான் இருக்க வேண்டும் எனவும் நம்பினேன். என்னுடைய தலையாய புதிர் இந்த கென்ட் அங்கே பெர்லின் பார்க்கில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்க கூடும் என்பதே ஆகும். மறுபடி நான் இதையே கேள்வியா எனக்குள்ள கேட்டுக்கொண்டேனே ஒழிய திருப்தி தரும் பதில் அகப்படவில்லை. இறுதியாய் சின்ன விசாரணையை பாய்ரோவிடமே நடத்திவிட துணிந்தேன். அவரின் பதில் உடனடியாய் கிடைத்துவிட்டது. நண்பா, இதுக்கு விடை உனக்கு தெரியும்னு தோணல? உண்மையா? நம்ப முடியாமல் கேட்டேன் நான். எஸ், ஆமாம்ப்பா. அவன் கென்ட்டில் பிறந்த காரணத்துக்காக தான் அன்னைக்கு ராத்திரி பெர்லின் பார்க் போனான் அப்படின்னு நான் இப்போ உங்ககிட்ட சொன்னா அது அவ்வளவு புத்திசாலித்தனமாக உங்களுக்கு படாதுன்னு நினைக்கிறேன். நான் அவரை கண்ணகல பார்த்தேன். அவ்வளவு என்ன? இது துளி கூட புத்தி சுவாதீனம் உள்ள பேச்சா எனக்கு படலை என்றேன் வறட்சியாய். என்றார் பாய்ரோ பரிதாபமாய். வெல், பாதகமில்லை. அப்படியே ஆனாலும் எனக்குள்ள இது குறித்து சின்ன யூகம் இருக்கு. அத்தியாயம் 18 முடிந்தது.